இந்த வழியில ஏதோ அழுந்து கொண்டு வருகிற பார்த்தா ஏதோ ரொம்ப பரிதாபமா தெரியுது. மாட்டுக்கார அண்ணா சொல்லுங்க. என்னோட பேரு நல்லத்தங்கை. சரி, எனக்குள் 7 மக்கள். சரிம்மா. அப்படி இருந்து விட்டாலும் எங்க நாட்டிலே வராத பஞ்சங்கள் ஏற்பட்டு விட்டது. அதனால் பசியை தீர்ப்பார் என்று ஆனா இன்று பேசிட்டு நேரம் இல்லை. இருந்து விட்டாலும் என்னுடைய அண்ணார் வீட்டுக்கு நான் போக வேண்டும் என்று. பேருமா? என்னோட பேரு நல்லத்தங்கா. அண்ணார் பேரு? என்னோட அண்ணார் பேர் ஆகியதானே நல்லண்ணன் நல்லத்தம்பின்னு சொல்லுவாங்க. நல்லத்தம்பின்னு சொல்லுவாங்க. ஆமா. சரி, அந்த இடத்துக்கு நான் அன்னைக்கு தினமாகியே மாலையிட்டு வரும்போது வந்த இடம் தெரியுது, நான் போற இடம் தெரியல. புகுந்த வீட்டுக்கு போனது இன்னும் பிறந்த வீட்டுக்கு போகவில்லை. சரிம்மா. இடத்துக்கு சொன்னா அதை தேடி பார்த்தீங்க. இப்படியே போனோம்னா ஒரு பெரிய ஆலமரம் வரும். இந்த அடர்ந்த வனத்தை விட்டு அந்த ஆலமரத்தை தாண்டி அப்படி போய் அப்படி முக்குல திரும்பணும்னா உங்க அண்ணனுடைய அரண்மனை இருக்குது. அப்படின்ற கொஞ்சம் நெடுந்தூரம் தான் போகணும். பார்த்து பதனமா போ. பாக்குறதுக்கு பரிதாபமா இருக்கிறேன். பிள்ளைங்க எல்லாம் 7 பிள்ளைங்களை கூட்டிட்டு இருக்குது. 7 பிள்ளைங்க பின்னாடி வச்சுக்கிட்டு குழந்தை குட்டி எல்லாம் இருக்குது. பாக்குறதுக்கு ரொம்ப ஏழ்மையா இருக்குது. கழுத்துல ஒண்ணும் இல்ல. சரிம்மா, பத்திரமா போ. இந்த வழியா தான் போனா அப்படியே இது கரடி சென்னாய் சிங்கம் எல்லாம் இருக்குது. எதுக்கும் பார்த்து பிள்ளைங்களை பத்திரமா கூட்டிட்டு காரக்கடி சூரக்கடியில கனியை கொடுத்தீர்கள் அல்லவா? அது திங்கும் பொழுது எங்கள் பசிகள் தீர்ந்து விட்டது. காரக்கடி சூரக்கடி தின்னு விட்டால் எங்கள் இந்த காரக்காய் சூரக்காய் எல்லாம் தின்னு விட்டு பசி ஆறிட்டு அம்மா பார்க்க சொல்லுங்க. நீங்க கொடுத்த காரக்கடி சூரக்கடி விட்டால் எங்கள் பசிகள் தீர்ந்து விட்டது. எப்படி தெரியுமா? ஐயோ அம்மா, அம்மா தண்ணி தாகமாது. ஐயோ சுத்தி உட்காருங்கடா. மூஞ்ச பார்க்க சொல்றாங்க. லைவ்ல ஓடுறா பசங்க போட்டுறாங்க. போட்டு விடுறேன் பேசியா? ஐயோ அப்பா,
போகுது. பச்சை தண்ணி தாகம் அது. எங்கள் பல்லெல்லாம் வறண்டு போகுது அம்மா. அப்படியா அம்மா? இந்த காலகட்டத்திலே பச்சை தண்ணி தாகம் பல்லு விட்டு போகுது. அந்த தண்ணி தாகம் நாங்கள் வறண்டு கொண்டு இருக்குது. இந்த காரக்காய் சூறுகாய் எல்லாம் சாப்பிடும் போது அப்படின்னு சொல்லிக்குது. அது மட்டும் அல்ல, காரக்கண்ணி சூறுகடை தின்று போது எங்களுக்கு தூக்கமா வருது அம்மா. ஒரு ஆலமரம், அந்த மரத்தடியிலே ஆனா ஒரு வட்டப்பாறை இருக்கிறது அல்லவா? வட்டப்பாறை ஆகியே ஆனா இல்லறமாகியே ஒருங்கி செல்லுங்கள். எனக்கு 60 மார்க் கூந்தல் இருக்கிறது. இந்த கூந்தலை விரித்து உங்களெல்லாம் நான் தூங்க வைக்கிறேன் அல்லவா? அம்மா நீ ஒடியாந்துறா கண்ணே நீ உறங்கு. கண்ணே தன்னை நீ உறங்கு மரம். ஐயோ 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 இப்பேற்பட்ட காலகட்டத்தில் என் பிள்ளைகளை படுத்து என் கூந்தலை உரித்து என் பக்கமெல்லாம் தூங்க வைத்தல்லவா? இந்த கருப்பு அடிச்சுக்காது பாடுங்க. என்னோட மன்னர் இடத்துல விடுபெற்று என் அண்ணன் வீட்டுக்கு போனா உயிர் பழைக்கலாம் என்று கூட்டி தருகின்ற போது இந்த காணக்கிலே பசின்னு சொன்னார்கள். பசி தீபர் என்று காரக்காய் சூரக்காய் என்று சொல்லக்கூடிய இதெல்லாம் பிரித்து வந்து கொடுத்து அது கொடுக்கும் சமயத்தில் பசியை ஆறும்போது தண்ணி தாவம் முடியவில்லைன்னு சொன்னார்கள். நடக்க முடியல அம்மா அப்படின்னு சொல்ல போது கண்ணை இதுல உறங்குங்கள், நான் சென்று பார்த்து வருவேன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கின்ற போது அண்ணா இங்க பாருங்க என் பிள்ளைக்கு காலை இன்னும் கொஞ்ச நாள தீண்டி விட மாட்டேங்குது. தடுக்க யாரும் இல்லையா ஐயா? யாராவது இந்த
பாம்பு அடிக்கிறதுக்கு யாராவது இருப்பாங்களோ பாம்பு இருமா பார்க்கலாமா பாக்குறியா நான் பாக்குறேன் கொஞ்ச நேரம் இருமா புள்ளைய காப்பாத்த போயிட்டு வந்தா போயிட்டு வரேன் அப்பா நான் பாத்துறேன் அண்ணா இப்படியாகத்தானே ஆண்டு வரக்கூடிய வேடனானவன் இப்பொழுது வருவதும் காண்க